மூடப்படும் பள்ளிகள் ஒரு ஷாக் ரிப்போர்ட். இந்தியாவில் 2025-2026 கல்வியாண்டுல 4791 பள்ளிகள் மூடப்பட்டதா ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. பள்ளிகள் மூடப்படுவதற்கான காரணங்கள் ஆராய்ஞ்சு நிலைமை மோசமடையாம தடுக்கிற பணிகள்ல மாநில அரசுகள் இறங்க வேண்டிய அவசியம் இப்போ உருவாகி இருக்கு. மத்திய கல்வி அமைச்சகம் அண்மையில வெளியிட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்போட அறிக்கையில தான் இந்த அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. நாள்தோறும் 13 பள்ளிகள் அப்படிங்கிற விகிதத்தில பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கு. இதுல பெரும்பாலானவை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகபட்சமா மத்திய பிரதேசத்துல 2426 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. தெலுங்கானாவுல 1392 பள்ளிகளும், மேற்கு வங்கத்துல 568 பள்ளிகளும், ஆந்திராவுல 474 பள்ளிகளும், கர்நாடகாவுல 281 பள்ளிகளும் மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல 369 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பீகார்ல 946 பள்ளிகள், சத்தீஸ்கர்ல 234 பள்ளிகள், டெல்லியில 87 பள்ளிகள் அதிகரித்திருப்பது சற்றே ஆறுதல் அளிக்கிறதா அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த மாநிலங்கள்ல மாணவர் சேர்க்கை குறைந்திருப்பது எதிர்மறையான சமிக்கை தான். மாணவர் சேர்க்கை குறைவதே பள்ளி மூடலுக்கு முக்கிய காரணியா இருந்திருக்கு. 2025-2026 வரலாற்றுல முதல் முறையா ஒரு மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளோட எண்ணிக்கையில சரிவு ஏற்பட்டிருப்பதா அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 2024-25 7993 இருந்த அந்த எண்ணிக்கை 2025-26 5663 குறைஞ்சிருக்கு. மாணவர் சேர்க்கை இல்லாதப்ப கூட இந்த பள்ளிகள்ல 20667 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளிகள் மூடலுக்கு ஆசிரியர் பற்றாக்குறையும் ஒரு காரணமா கூறப்படுவதும் உண்டு. இந்த தரவுகள் அதற்கு மாறா இருப்பதுதான் முரண். 2023-24க்கும் 2025-26க்கும் இடைப்பட்ட காலத்துல அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை ஏறக்குறைய 86 லட்சம் குறைஞ்சிருக்கு. இதே காலகட்டத்துல தனியார் பள்ளிகள்ல 88 லட்சம் அதிகரிச்சிருக்கு. இது அரசு பள்ளிகளை விட்டுட்டு தனியார் பள்ளிகளை மக்கள் நாடுவதை தான் அம்பலப்படுத்தி இருக்கு. கடந்த கல்வியாண்டுல அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை குறைஞ்சப்ப கூட மாணவர்களை தக்க வைத்தலும் அவங்களோட பங்கேற்புல முன்னேற்றங்களும் ஏற்படாமல் இல்லை. தொடக்க பள்ளிகள்ல இடைநிற்றல் விகிதம் 2024-25 2.3% இருந்தது. அந்த எண்ணிக்கை 2025-26 1.8% குறைஞ்சிருக்கு. அதே காலகட்டத்துல மேல்நிலை பள்ளிகள்ல இடைநிற்றல் விகிதம் 8.2 7 குறைஞ்சிருக்கு. இந்த விஷயங்கள் நேர்மறையான அம்சங்களா பார்க்கப்படுது. பள்ளிகள் டிஜிட்டல் மயம் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் விரிவடைந்ததோட பலனா இந்த முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு. இந்த அறிக்கை கலவையான அம்சங்களை கொண்டிருந்தாலுமே பள்ளிகள் மூடப்படுவது அதிகரித்து வருவதை நிச்சயமா ஏற்க முடியாது. இது அறிவுசார் சமூகத்தை உருவாக்குவதில் பின்னடைவைதான் ஏற்படுத்தும். தமிழ்நாட்டிலையுமே கடந்த கல்வியாண்டுல 369 பள்ளிகள் மூடப்பட்டிருப்பது மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக நிதிநிலை அறிக்கையில பள்ளி கல்விக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்படுது. சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மாணவர்கள் நலன் சார்ந்த முன்னோடியான நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுல தமிழகம் எப்போதுமே முன்னிலையில தான் இருந்து வருது. அதோட அரசு பள்ளிகள்ல தங்களோட குழந்தைகளை சேர்க்கிறதுலயுமே பெற்றோர்கிட்ட தயக்கம் காணப்படுறது வெளிப்படையாவே தெரியுது. எதிர்காலத்துல பள்ளிகள் மூடப்படுறது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படின்னா மாணவர் சேர்க்கையை உயர்த்தும் அளவுக்கு அரசு பள்ளிகளோட தரம் உயர்த்தப்படணும். உள்கட்டமைப்பு வசதிகள் சமரசம் இல்லாம உருவாக்கப்படணும். பெற்றோர் மனதில் இருக்கிற தயக்கங்களை போக்குற வகையிலான முன்னெடுப்புகளை விதைக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லுது இந்து தமிழ் திசை தலையங்கம்.